ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி மோரு கறி. அதாவது தயிர் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான கறி. எந்த விதமான காய் இல்லாட்டாலும் டக்குன்னு இந்த கறி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் கெட்டியான லைட்டாக புளிப்புள்ள தயிர் எடுத்துக்கோங்க. அதில் உப்பு தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ்சர் வந்து நல்லா க்ரீமி ஆகணும். க்ரீமி ஆனால் தான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். இதை ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் வந்து கோகோனட் ஆயில், இந்த டிஷ்ஷுக்கு வந்து கோகோனட் ஆயில் தான் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் நிறைய போடாதீங்க, ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்ல ஒரு 30 செகண்ட் போல் நல்லா பொரியட்டும். இதுதான் வந்து இதோட டெம்பரிங். ஸோ இது பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு இதில் வந்து வெங்காயம், பொடிசாக கட் பண்ண வெங்காயம், நீங்கள் வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம், பொடிசாக கட் பண்ணது. துருவின இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, நீங்கள் 2 3 உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம். இதை வந்து நல்ல கோல்டனாக ஃப்ரை பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஸோ கொஞ்சம் கோல்டனாக ஃப்ரை ஆனால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மோர் கறி வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு அதையும் வந்து இந்த வெங்காயத்துக்கு கூட நல்லா வதக்கிடுங்க. இப்போ அடுப்பை வந்து அணைக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த தயிர், உப்பு, தண்ணி, அந்த மிக்ஸ்சரை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அடுப்பு ஆனில் இருக்கும்போதே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களோட தயிர் வந்து தெரிஞ்சு போயிடும். இந்த பாத்திரத்தில் உள்ள ரெசிடியூவல் ஹீட்டே உங்களுக்கு போதும். அந்த ஹீட்லேயே வந்து உங்களுக்கு இந்த கறி வந்து வார்ம் ஆகிடும். இப்போ வந்து ஒரு கை நிறைய கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மோரு கறி ரெடி. இதை வந்து நீங்கள் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட பிளாகில் தேங்காய் போட்டு பண்ணக்கூடிய மோரு கறி ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த கறிக்கு உண்டான டிப்ஸு, ட்ரிக்ஸு, இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கீழே பிளாக் போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் மறக்காமல் செக் பண்ணுங்கள்.